ஏன் இப்படி ஊர்ல உள்ளவங்க உயிரெல்லாம் எடுத்து என்ன கொண்டுகிட்டு இருக்க? எனக்கு அதமா வருது. அதுக்காக காசும் வருது. காசு வருதுன்னு எவன்ட்டி மாட்ட மாட்டேன். மாட்டல போலீஸ்ட்டி மாட்ட மாட்டேன். போ. ஐயோ சரக்கு வேணாம். மாமா மாமா என்னவா பண்றீங்க? அம்மா குடுமா சொல்றது கேளுமா. என்னவா பண்றீ நீ? மா உனக்கு தான் சுகர் இருக்குதுல, டாக்டர் தான் நீ குச்சா 10 ரூபா சொல்லிடுறாருல, அப்புறம் ஏன் தேவையில்லாத வேலை பாரு. மா 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 என்னால தானே நான் இருக்கிற வரைக்கும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன்ல. தெரியுதுல்ல, அப்ப இந்த வேலை செய்யாதப்பா. சரி சரி விடு, சரி விடு, செய்யல விட்டுறேன், விடு, குடிக்காத விடு. என் மேல சத்தியம் பண்ணு, என் மேல சத்தியம் பண்ணுடா. ஐயா சின்ன கொஞ்சம் நீ சத்தியெல்லாம் கேட்டு நான் பண்ண மாட்டேன்றல விடு. பாவம் என் அம்மாவை ஏமாத்திட்டு கொடூரமா ஒரு கொலை பண்ணோம். என்னாச்சுமா? சரி இது ஏய் மோ மா இமா நில். நீ திருந்த மாட்டல. நீ கொன்னவன் வீட்டுக்கு போய் பாரு. நீ நாசம் பண்ணதை பார்த்தாலே நாஸ்தி ஆயிடும். அதெல்லாம் உனக்கு இங்க புரிய போகுது. அப்ப நீ எனக்கு வேணாம். மா இரு, என்னடா நீ வாங்கி கட்டிக்கு போறியா? பார்த்தல போலீஸ் கிட்ட மாட்ட மாட்டோன்ற தைரியத்துல தானே நீ ஆடுற. சேர்த்து வச்ச மொத்த பாவத்தையும் கொடுத்து உனக்குள்ள நானே ஆள் அனுப்புறேன். உன்னை நீ சத்து என்ன ஜெயிலுக்கு அனுப்பு, இல்ல அவங்களை கொண்டுட்டு நீ ஜெயிலுக்கு போ. அம்மா உயிரோட இருக்கும்போதே அதை பக்கத்திலேயே வச்சு சந்தோஷமா நிம்மதியா பார்த்துக்காதவனை எதுக்குங்க செத்ததுக்கு அப்புறம் மட்டும் கொல்லி போடுறதுக்கும் கடைசியா முகத்தை பார்க்கறதுக்கும் கூப்பிடணும்? புத்திர தோஷம் ஒண்ணுதான் கேடு அவனுக்கு. எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு வாய்க்கரிசி போட்டு பிள்ளையா இருக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அம்மா கொஞ்சமா ராத்திரி அம்மா செத்தது கூட தெரியாம பொன்னாடி கூட சந்தோஷமா இருந்துட்டேன். மனசுல தான் வச்சுக்காத. ஏய் உனக்கு பொண்ணு பிறந்துச்சுன்னா என் அம்மா பேரை வை. ஆராய் பையனு கூட சுட்டான்டா வாண்டான். ஆமாம் ஃபெனாயில் நம்ம ஏரியாவில் வேறு ஏதாவது சாவு வந்துக்குது? இல்லையா மாமா, சவுண்ட் வரதை பார்த்தா நம்ம வீட்டை நோக்கி தான் மாமா வருது. No, beef man. போய் வேலையை பண்ண. வாய வச்சிடும். உன் வயசுல என் வயசுனடா 80s கிட்ஸ் ரெடி பரவலோடு
வர வழியில் போஸ்டர்லாம் பார்த்தேன். அண்ணன் பேரை பின்னாடி போட்டு உன் பேரை முன்னாடி போட்டிருக்க. அதுவும் இல்லாமல் 11 மணிக்கா ஊர்வலமா? ஆமாம், உனையும் நான் வந்துச்சு. என் வாயில நல்லா வருதுன்னு வச்சுக்கேன். டே பீஃப், ஒழுங்கு முறையை போயிடு. நீ என்னப்பா நியாயம் பேசுறவன போயிடுன்னு தொத்துற? ரூல்ஸ் படி தலைமகன் தாய்க்கு, இளைய மகன் தந்தைக்கு, இதான ரூல்ஸு. அப்பா தவறுன போய் நீ தானே கொல்லி வச்ச. இப்போ அம்மாவுக்கு நீயே வச்சுனா அண்ணன் என்ன பண்ணுவார் பாவம்? அவரும் புள்ள தானே. ஏய், என்ன பண்ணுன்றா? அண்ணன் முதல்ல பரவாயில்ல வெளில எடுத்துனா, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஏய் ஒழுங்கு மரியாதை போயிடு. சப்பையா முடிஞ்சிச்சுடா தலை புளிப்பாயிச்சு. என்னப்பா காரத்தை பட்டிப்பெல்லாம் வச்சிருக்க? என்ன மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு திருமுனைக்கு அனுப்பிச்சு மரியாதை செஞ்சு கூட்ட வேண்டாம். ஐயோ அண்ணன், அது நான் வைக்கலண்ணே. இதுவே கரிகாலனா கரெக்டா செஞ்சிருப்பாரு. ஆமா மாமா, முறை செய்யறதுலாம் கரிகாலன் நச்சு முடியுமா? சொன்ன மாதிரி சாவுட்ட ஒழுங்கா நடத்த மாட்டேன். ஏய் பீஃப், இங்க என்ன பிரச்சனை ஊதி பெருசாக்குறியா? அவன் சொல்றதுல என்னப்பா தப்பு? பெரியப்பா எனக்கு தப்படிக்கிறவனை அனுப்பி மரியாதை செய்ய வேண்டியது செய்யாம அசியம் பத்துனல்ல. இது என்ன உங்க அம்மா அவங்களோட குடும்பத்து ஆளுங்க ஐடியாவா? இதுவே கரிகாலன் தான் கரெக்டா செஞ்சிருப்பாரு. ஆமா, கரிகாலன் இருந்திருந்தா எல்லாரும் கரெக்டா மரியாதை செஞ்சிருப்பான். செய்யாதவங்களையும் செஞ்சிருப்பான். ஐயா பெரியப்பா, நான் ஃபஞ்சா இல்ல ஃபஞ்சான்னு கேக்குறேன். நான் ஆவுனா செஞ்சிருப்பான்றீங்க. என்ன செஞ்சிருப்பான் இல்ல என்ன செஞ்சிருப்பான்னு கேக்குறேன். எனக்கே அவன் ஒன்றும் பண்ணல, இதுல செஞ்சிருப்பான். பெரிய மயிரவன். டி கோவலா கோவலா, சாவுட்ல பேசுற பேச்சாடா இது? வாயை மூடின்னு இருக்க மாட்டியா? கவி உனக்கு எதுவுமே தெரியாது, தலையிடாது. உனக்கு எதுவுமே தெரியாது. அவன் இது வரைக்கும் எனக்கு எதுவுமே செஞ்சதில்ல, எதுவுமே செஞ்சது. சார் எதுவும் செய்யாம வந்து அப்படி முறுக்கின்னு தெரியுறீங்களா? ஏய் பா, நாம எதுக்கு இப்ப சண்டை போட்டுக்கிறோம்? நாம எதுக்கு சண்டை போட்டுக்கிறோம்? தோ அவனால இதான் இப்படிதான் எனக்கு நிம்மதியே இல்லாம இப்படிதான் ஏதோ பண்றான் அவன். சும்மா தேவையில்லாத காரணத்தை நீ வலிச்சிட்டு இருக்காதனே. பாயிர நீதான் தைரியமா அழைச்சு இப்ப நடுக்கூட தான். இப்ப சொல்லு, ஏன் அவர் பேர் கேட்டாலும் எப்படி முறுக்கின்னு தெரியுற? உண்மையிலே உங்க 2 பேருக்குள்ள என்னதான் பிரச்சனை? பெரியவங்களாம் வந்திருக்காங்க. சொல்லு சொல்லுன்ற சொல்லு. அவன் எனக்கு முன்னாடி பிறந்தான்ல, அதான் செஞ்ச ஒரே தப்பு. பீஃப் அம்மா சாவுக்கு வந்து பிரச்சனையா பண்ற அச்சு வாயில வச்சு. ஓ 10 அடி தள்ளி இல்லே. நான் கோவலா மெஸ்லைக்கா அண்ணன் டீம் தான் நாங்களும். நான் மறண்டியா? எப்படி ஒன்ன உள்ள இருந்தா சுத்தம் நினைச்சியா? அதான் இல்ல, அண்ணன் நம்ம ஒரு பரவல்ல வெள்ளத்துவா இல்லனா லோக்கல் டெஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணா சொல்ல போறாங்க. பரவல்ல எடுத்து பாரு போடா, சட்டம் இருக்குல்ல. இல்ல அம்மா படத்தை எடுக்க மாட்டேன். எத்தனை பேரு? டேய் வாடா, வா உட்கார் அப்படியே. ஏய், இந்த வழி இல்லைன்னா அந்த சைடு இன்னொரு வழி இருக்குல்ல, அதில் கூட்டின்னு போவேன் என் அம்மாவை. ஓ அப்படியா? ஒரு 4 பேர் எந்திரிடா. ஒன்னு நீ எடு முடிஞ்சா பாரு. நம்பர் இருக்குல்ல, அவன் என்ன பண்றான்னு பாப்போம். இதாங்க பிரச்சனை. இந்த சேந்தனவு தான் என்னை ஒரு ஆளாக கூட மதிச்சதில்லை. மற்றவங்களாம் என்னை மதிக்காத மாதிரி. ஆனால் கரிகாலன்னு அவன் ஹீரோவை பார்க்குறான். அவன் இல்லை, இந்த சினிமாவில் கூட மூஞ்சி பூச்சவனங்களை தான் கொண்டாடுறானுங்க. என்ன மாதிரி சாதாரண ஆளுங்க மூஞ்செல்லாம் வெளில வரதே இல்லை. அதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் கரிகாலம் வர சொல்ல இந்த மாதிரி ஜிப்போடம்லாம் சுற்றக்கூடாது. பார்த்தானா கட் பண்ணி வத்தல் காய போட்டுருவார். இப்போ நீங்கள் கூட கரிகாலனை ஹீரோ மாதிரி பார்ப்பீங்கல்ல, வெக்கமே இல்லாமல் அவன் ஒரு ஐட்டங்காரன்றது கூட மறந்துட்டு. ஆனால் ஒரு சின்ன பையன், அந்த சின்ன பையன் என் அண்ணனை ஹீரோவாக பார்க்குறான். உண்மையை சொல்லணும்னா நானே என் அண்ணனை ஹீரோவை தான் பார்த்தேன்.
என் வாழ்க்கை பூரா நான் தான் செகண்ட் ஹீரோன்னு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும். ஏன்னா என் அம்மாவுக்கே நான் தானே 2வது புள்ள. இப்போ ஹீரோ ஆகணும்னா கரிகால மாதிரி கொலை பண்ணணும். அது என்னாலேயே முடியும். ஏன்னா என்ன மாதிரி பொறாம பிடிச்சவன் பொறாமப்படுறதை இன்னொருத்தரை நாசமாக்க தானே. அதனால கொல்லி வைக்கிறத தட்டி பறித்து ஹீரோவாயிடலான்னு நினச்சேன்னா இப்போ கரிகாலனை ஃபரோலில் வில்லத்து கொலை பண்ணி மாஸ் ஹீரோவாயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். பாக்கிறதுக்கு ஆசைப்படுது போல. என் அம்மா அவனை பார்க்கணும்னு ஆசைப்படுது. நான் அவனை ஓன்ட்டி அனுப்பிடுறேம்மா. ஏன்னா இப்போ செகண்ட் ஹீரோ மாஸ் ஹீரோ ஆயிட்டேன்ல. இது என்னோட கெட்டவன் அதிகாரம். மேடம் கேக்குதா? கேக்குதுப்பா, சொல்லுங்க. அதான் கரிகால் நான் ஃபரோல் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் மேடம். என்னப்பா திடீர்னு? வேற என்ன, அந்த நாய்க்கு நான் பிச்சை போடதான் அவனை என் காலில் உழ வைக்கணும்ல. கோர்ட்டுக்கு ஒன்று சொல்லிடுங்க. மேடம் எப்படி இருக்கிறீங்க? அம்மா தவறிட்டாங்கப்பா, சாரி. சாரிப்பா. உன் தம்பி கோவலன் தான்ப்பா பெரிய மனசு பண்ணி உன்னை பெரோல்ல எடுக்கிறான். கரிகாலன், ஜெயில் சூப்பரண்ட பெட்டிஷன் ஃபார்ம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவர் ஃபில் பண்ணிட்டார்னா கோர்ட்டில் பெரோலுக்கு அப்ளை பண்ணிடலாம். மாதா நிச்சயமாக நமக்கு ஒரு வழி காட்டுவோம். சொல்லுங்க ஐயா. கரிகாலனுக்கு பரோல் அப்ளை பண்ணிருக்காங்க. அவனை வெளியாளங்களோட பேச விடாதீங்க. செல்ல கூட்டு வந்து லாக் பண்ணி ஐசோலேட் பண்ணுங்க. சரிங்க ஐயா. ஓகே. போயா பிளாக்லாம் வேணாம் சார், செல்ல போடுங்க சார். ஓ சரி, நான் பெரோல் பெட்டிஷனை திருச்சி ஜெயிலில் வாங்கி உனக்கு இமெயில் அனுப்பிச்சிடுறேன். நீ சென்னை ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணிவிடு. என்ன மேடம் தெரிஞ்சுன்னே சொல்கிறீங்க? இங்கே அவன் கேஸ் நடக்கும்போது ஒரு வக்கீல் அஸ்டானே, எந்த வக்கீலும் ஆஜராவலாம் தானே உங்களே திருச்சிலேருந்து வர வச்சு ட்ரையல் பண்ணது. ஆமாம் இல்லை, மறந்துட்டேன்ப்பா. அவன் அடித்தது பார் கவுன்சில் வரைக்கும் போயிடுச்சுல. ஓ அதான் ஓகே. நீங்கள் எக்மோர் கோர்ட்டில் அப்பீல் பண்ணாலும் மனசில் கருத்தை வச்சு ஃபரோவில் கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன வேலை வேணால் பார்ப்பானுங்க மேடம். சரிப்பா, அப்போ நம்ம திருச்சி மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயே அப்பீல் பண்ணுவோம். என்ன வின்-வின் சிச்சுவேஷன் இல்லைல்ல, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ரொம்பவே காம்ப்ளிகேட்டட். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே காம்ப்ளிகேட்டட். என்ன மேடம் சொல்கிறீங்க? உங்கள்கிட்ட சொல்ல வேணாம்னு நினச்சேன். உன் அண்ணன் நடுவில் ஜெயிலேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்கான். என்னது? தப்பிக்க பார்த்தானா? அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியும். ஜெயிலுக்குள்ள ஒரு கரும்பு தோட்டம் இருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்கிற சுவரேறி குதிச்சு எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் அவனை பிடிச்சி வெளுன்னு வெளுத்துட்டாங்க. அவனை அடிச்ச அடியில் பேண்டுட்டான்னா பார்த்துக்கேன். சாரி. அதுக்கப்புறம் அவனை உள்ளே நார விட்டுருக்காங்க ஒரு நாள் ஃபுல்லாக டார்க் ரூமில் போட்டு. இது எனக்கு தெரியவே தெரியாது மேடம். இதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? ஜெயில் சூப்பரண்ட் இவன் ஜெயிலேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணா அப்படிங்கிறத ஜட்ஜு கிட்ட சொல்லிட்டா பரோல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா
பரோல்ல இவன் வெளியே வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண மாட்டான்னு என்ன கேரண்டி? அது மட்டும் இல்லாம கோர்ட்டுக்குள்ள போன உடனே அஃபெண்டர்ஸ் கேஸ் ஹிஸ்டரியை ப்ரெசென்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுல ஒரு 4 வரியை படிச்சாலே தெரிஞ்சிருமே அவன் பொட்டென்ஷியலி டேஞ்சரஸ்னு. ரெட்ட ஆய்வு, ரெட்ட கொலை, அதுல ஒன்று ப்ரொஃபஷனல் மர்டர், இன்னொன்று பர்சனல். ரொம்ப அசிங்கமான சாவு. மோரோவர் 8 மாதம் ஜெயில் பீரியட்ல ஒரு எஸ்கேப் அட்டெம்ப்ட் வேற. பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மிப்பா. இதெல்லாம் கேட்டால் நான் ஜட்ஜ் இருந்தாலே ஃபரல் தர மாட்டேனே. சரிப்பா, நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். என்ன பண்ற? உடனே திருச்சி கிளம்பி வந்துரு. என்ன மேடம் காமெடி பண்றீங்க? நான் எப்படி மேடம் திருச்சிக்கு வருது? யோ, இப்போதானே 9வது, 4:30 வரைக்கும் கோர்ட் இருக்கு. நம்ம ஃபைல் ஒரு 3 மணிக்கு ஹியரிங் உள்ள போற மாதிரி நான் தள்ளிடுறேன். நீ ஒரு காரை பிடிச்சி வேகமா 2 மிதி மிதிச்சா 5 மணி நேரத்தில் திருச்சிக்கு வந்துடலாம். இருந்தாலும் சாவு விட்டு எப்படி மேடம் நான் வரது? ப்ரிசைஸ்லி. சாவு வீட்டை விட்டுட்டு அண்ணனுக்காக வந்த தம்பி, அந்த இமோஷனல் ஆங்கிள் தான் அப்பீலே பண்ண போறோம். சேஃப் பெட்டும் அதான், சேஃப் பிளேவும் அதான். வந்துரு. நான் நக்கலாக தான் உள்ளே போனேன். ஏன்னா இந்த கோர்ட்டே என் அண்ணனை கொள்றதுக்கான கூலிப்படையாக தான் எனக்கு தெரிஞ்சது. கோர்ட் டியூட்டி பிசிக்கு கூலியும் கொடுத்துருக்கேன்ல. அஃபெண்டர்ஸ் கேஸ் ஹிஸ்டரி கொடுங்க. கொடுத்தாச்சுங்கய்யா. இன்னைக்கு மிஸ்டர் வேணுகோபால் அவர் தான் இங்கே ஜட்ஜ் ஐயா. ஜட்ஜ் ஐயா கோர்ட் டியூட்டி பிசி கிட்ட கேட்பாரு. பிசி கரிகாலம் குட் பாயாக தான் இருக்கான்னு சொல்லுவான். பரோல் குத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. சிம்பிள். அப்புறம் சூப்பரண்ட் ஐயா என்ன சொன்னாரு? ஐயா அது நன்னடத்தோட தான் இருக்காரு, குத்தங்கிற ஒன்றும் இல்லைங்கய்யா. என்னால் அந்த நக்கல் சிரிப்பை அடக்கவே முடியல. ஜெயிக்க போகிறன்ற நேக்கோ அதை நம்ம ஜட்ஜ் ஐயா பார்த்துட்டாரு. வீட்டிலேருந்து வந்தவன் சிரிப்பானான்னு சந்தேகமாக பட்டுட்டாரு. என்னை லாக் பண்ண அவர் சாவியை தேட ஆரம்பித்தார். நல்லா மாட்டுச்சு ஒன்று. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த அஃபெண்டர்ஸ் கேஸ் ஹிஸ்டரியில் ஒரு விஷயம் இடிச்சுக்கிட்டே இருக்கேன். இவன் பேர் என்ன? கரிகாலன். சென்னை ஹைகோர்ட்ல ஒரு அட்வொகேட்டை வச்சு அடிச்சிருக்கானாமே. ஒரு அட்வொகேட்டை அடிக்கிற அளவுக்கு இவனுக்கு தைரியம் இருந்தா இவன் பொட்டன்ஷியலி டேஞ்சரானவன் தான். இப்படிப்பட்ட அக்யூஸ்ட் எப்படி 8 மாசத்துல டிசிப்ளின் ஆனா? மோரோவர் உங்க கிளைண்ட் அம்மா செத்து சிரிக்கிறாரு. நான் ட்ரிவியல் டெபிலிட்டிஸ். நம்ம கிஃப்ட் மரியா வழக்கம் போல ஸ்டக் ஆயிட்டியா? ஐயா, அந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் நீங்க கரிகாலனை பொட்டென்ஷியலி டேஞ்சரஸ்னு எடை போட்டாதீங்க ஐயா. நான் எடை போடக்கூடாதா செல்வி கிஃப்ட் மரியா அவர்களே? பர்சனல் மோட்டிவோட அவர் செஞ்ச கொலையை நான் ஞாபகப்படுத்தவா இல்லை உங்களுக்கே ஞாபகம் வந்துருச்சா? ஐயா மன்னிச்சிடுங்கய்யா. ஐ எம் நாட் ட்ரைங் டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் மை செல்ஃபுங்கய்யா. ராதர் ஐ எம் ட்ரைங் டு பின் பாயிண்ட் த கரெக்ட்னஸ் இன் த நேச்சர் ஆஃப் த ஈவெண்ட்டுங்கய்யா. என்ன கரெக்ட்னஸ் சொல்லுங்க ஐயா. அந்த கேஸ் நடந்தப்போ என் கிளையண்ட்டோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் ரொம்ப வீக்காக இருந்திருக்கு. சாரி 2 ஹியரிங்காக கன்சர்ன்ட் அட்வொகேட்டுக்கு ஃபீஸ் பே பண்ணாமல் இருந்திருக்காரு. டு பி மோர் ப்ரிசைஸ், அட்வொகேட் யூஸ் த வேர்டு. போய் பின்னாடி போயிடு, நான் பேசிக்கிறேன் போ. அட்வொகேட் யூஸ் த வேர்ட் அவங்க அம்மா சொன்னதால தான் ஹீ பீட்டுங்கய்யா. இட்ஸ் மோர் லைக் எ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். அதுவும் அவங்க அம்மாவை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அம்மாவோட இறுதி சடங்கு செய்கிறதுக்காக தான் இப்போது கரிகாலனுக்கு பரவலை அப்ளை பண்ணியிருக்கோம். எங்கள் அம்மா செத்ததுக்கப்புறம் இவ்வளோ பேருக்கு முன்னாடி அந்த வார்த்தையை சொல்லி எங்கள் அம்மா அசிங்கப்படுத்திடக்கூடாது. எல்லாம் என்னால், அந்த நக்கல் சிரிப்புனால. இதுலேருந்து நான் முழுசாக வெளில வரத்துக்குள்ள கால வாரத்துக்காக செகண்ட் கோர்ட் டியூட்டி ஃபீஸி வந்தான். ஒரு எமர்ஜென்சி ப்ரோட்டோகால் சார், சென்னையிலேருந்து கால் வந்துருக்கு. எமர்ஜென்சியா? சென்னையில் இருந்தா என்ன கேஸ் கன்சென்ட்டா? ஆமாங்கய்யா. ஒரு அப்பீல் கேஸில் செகண்ட் கோர்ட் டியூட்டி ஃபீஸி வந்தது எல்லாரும் பெரிய விஷயமா பேசினாங்க. இந்த சுபாஷ் கொடுத்த கேரண்டி லெட்டர்ல அவர் கையெழுத்து போடலையாமே. நீங்க கையெழுத்து போட்டு போர்ஜரி பண்ணதாக இங்க திருச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி அவரே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்ல, நீங்க கரிகாலனை தப்பிக்க வைக்கிறதுக்காக
பிளான் பண்றதாகவும் சொல்லியிருக்கார். அமைதியா இருக்கிறத பார்த்தா உண்மைதான் போல இருக்கு. எனக்கு ஏற்கனவே சந்தேகம்தான். ஒரு அக்யூஸ்டே இன்னொரு அக்யூஸ்டுக்கு பரவல் அப்ளை பண்ணும்போது எல்லாத்தையும் சந்தேகப்பட வேண்டியதா இருக்குல்ல. இப்ப உண்மையிலேயே உங்க அம்மா செத்துட்டாங்களா இல்ல அதுவும் ஏமாத்து வேலையா? ஐயா அது உண்மைதாங்கய்யா. இதுல யாராவது பொய் சொல்லுவாங்களா? அப்ப உண்மையை சொல்லுங்க. அவர் சைன் ஃபோர்ஜரி பண்ணாரா இல்லையா? ஐயா அந்த கிளைண்ட் என் கிளைண்ட் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாருங்கய்யா. மோரோவர் இந்த கேஸை நீங்கள் ஃபோர்ஜரின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறது. ஐயா நான் பேசலாங்களா ஐயா? உங்களை தான் கேட்குறேன், சொல்லுங்க. ஐயா அந்த கையெழுத்தை நான் தாங்க ஐயா போட்டேன். கோவலன் இப்படி சொன்னால் இந்த கேஸ் நமக்கு அகேன்ஸ்ட் ஆகிடும். எத்திங்காவா? அட பாவீங்களா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அது ஒன்று சிங்கப்பூர் சைன் வெயிட்டிங்ண்ணா. பிரச்சனை பண்ணுறது வா. எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சு. சிங்கப்பூரம் சுபாஷோட சிக்னலில் இருக்கிற ஆள் யாசார்படி சிக்னலில் சிங்கப்பூரம் அளவுக்கு ஃபேமஸான கைக்கூலி யாருமே இல்லை. அதுவும் கலகக்கார கைக்கூலி. ஏரியா ஜனம் சுபாஷ்க்கு எதிராக பண்ணுற போராட்டம் எல்லாத்தையும் இவன் தான் கலகம் பண்ணி கெடுப்பான். என்னது? சுபாஷ்ட சைன் ஆன லெட்ரு. ஓ வாங்கியாச்சா? அதான் கிளம்புதுங்களா பாருங்க. டேய் எல்லாரையும் கூப்பிட்டு சரி, அதை காட்டு. சும்மா பார்த்து தரேன்ப்பா. சுபாஷ் சைன் போட சொல்ல போலாம். நீ லெட்டர் கொடு, சாரி வெரிஃபை பண்ணிட்டு சொல்லுவாரு. இருடா. பத்திரமா தூயினா கிழிஞ்சிருச்சு. லெட்டர் கிழிஞ்சிருச்சு. நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். யோ ரிப்போர்ட் கார்டில் ட்ரேஸ் அடித்தாலும் ஃபோர்ஜரி தாயா. என் கடை பேர் வெளில வராமல் பார்த்துக்க. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைண்ணா. இந்த சைனை நான் தான் போட்டேன். இன்னொரு தடவை போட்டுக்கலாம். சாங்க பேர் செக்மேட்டு. கிளம்பு, காத்தும் கரிகாலெலாம் வரட்டும். ஐயா அந்த கையெழுத்தை நான் தாங்க ஐயா போட்டேன். கோவலன் இப்படி சொன்னால் இந்த கேஸ் நமக்கு அகேன்ஸ்ட் ஆகிடும். ஐயா ஐயா நீங்கள் எந்த முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான காரணத்தை நானே சொல்கிறேங்கய்யா. சரி சொல்லு. ஐயா என் அண்ணன் வெளில வர்றதில் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு சுபாஷ்ட கையெழுத்து வாங்க போனப்போ உன் அண்ணன் வெளில வர்றதில் உன்னோட நான் தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தாருங்கய்யா. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த லெட்ரு கிழிஞ்சிச்சுங்கய்யா. அதோட காப்பி இது அந்த லெட்டரோட காப்பிங்க. இல்ல ஒரிஜினலுங்கய்யா, காப்பி இல்ல. ஆமாங்கய்யா, அது அவர் கையெழுத்து போட்டு கொடுத்த லெட்டர். ஒரிஜினல். என் அண்ணனை வெளில கொண்டு வரணும். என் அம்மாவுக்காக, என் அம்மாவோட கடைசி ஆசைக்காக. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. மறுபடியும் அவர்கிட்ட கையெழுத்து வாங்க போனப்போ உன் அண்ணா ஃபரோலில் வரவன் ஸ்பெஷல் பார்ட்டிங்க பாதுகாப்போட இருப்பான், அவனை என்னால் எதுவுமே பண்ண முடியாது, அவசரப்பட்டு கையெழுத்து போட்டேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என் தம்பியாக பார்த்து எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்கான். இப்போ நான் கையெழுத்து போடாமல் இருக்கிறது தான் அவனை பழி வாங்கிறதுக்கு ஒரே வழின்னு சொல்லிட்டாருங்க. அதனால தான் அந்த லெட்டரை பார்த்து நானே அவர் மாதிரி கையெழுத்து போட்டேங்கய்யா, என் அம்மாவுக்காக. அப்ப கரிகாலனை ரிலீஸ் பண்றதுல ரிஸ்க் இருக்கு இல்லையா? பிகாஸ் his life is at stake. உயிர் காவத்து இருக்கான்னு கேக்குது. ஆமாங்கய்யா, நீங்கள் கட்சியான சொன்ன எனக்கு புரியல. ஆனால் அவன் உயிருக்கு ஆபத்து இருக்குங்கய்யா. நீங்கள் தான் பெரிய மனுஷன் பண்ணி பெரிய பெரிய துப்பாக்கி இருக்கிற ஸ்பெஷல் பார்ட்டிங்களை அமுச்சு என் அண்ணன் கூட பாதுகாப்பாக இருந்து என் அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கய்யா. நீங்கள் தான் மனசு வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கய்யா, ப்ளீஸுங்கய்யா. நீயே வாதாடிடு. சரி முடிகிறேன் மேடம். முடியாதுல்ல? தட் இஸ்ங்கய்யா லாஸ்ட் வேர்ட்ஸ். நான் என் வாழ்க்கையிலே தடவை ஃபஸ்ட்டு பட்டனை மாட்டிக்கின்னு சட்டகை இறக்கி விட்டு இறங்கி வந்திருக்கிறேன். இதுக்கே ஜட்ஜாக எங்கள் அண்ணனுக்கு ஃபரோல் தரணும். அவங்க பேசிக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருந்துச்சு. கிஃப்டி மாதிரியாகவும் நம்பிக்கையாக இருந்தாங்க.
ஐயா ஐயா அர்ஜென்ட்டா கால் வந்திருக்கு, இம்பார்ட்டன்ட் கால் வந்திருக்கு, நீங்க சேம்பருக்கு வரணும் ஐயா. கேஸ் கன்சல்டா பர்டினன்ட் கேஸ் தாங்க ஐயா. எனக்கு அது வரைக்கும் சீரியஸ்னஸே புரியல. அதுக்கப்புறம் தான் யார் அது ஃபோன் வந்துருக்குன்னு சொல்கிறாரு. ஜட்ஜோட பிஏ. ஓ அதான் அவருக்கு ஃபோன் வந்துக்குது. ஆமாம், கட்சி நேரத்தில் ஃபோன் வந்து என்ன அர்த்தம்? உன் அண்ணன் தனக்கு கிடைக்க வேண்டிய பரவாயில்ல அவனையும் கெடுத்துட்டான்னு அர்த்தம். ஹலோ வணக்கங்கய்யா. சாரி டு டிஸ்டர்ப் யூ இன் த ப்ரொசீடிங், பட் ஐ ஹேவ் சம்திங் வைட்டல் டு ஷேர். சொல்லுங்க. கரியாளனுக்கு பரோல் பெட்டிஷன் கொடுத்த உடனே அவனை தனியா செல்ல அடைச்சு யார் கூடயுமே கம்யூனிகேட் பண்ண விடாம ஐசோலேட் பண்ணி மானிட்டர் பண்ணி பார்த்தோம். அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி we didn't want to leave any stone unturned. So backtrack பண்ணி பார்த்தப்ப சார் 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 ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு ஃபோன் பண்ணிடுங்க சார். யோ முதல்ல சொல்ல மாட்டியா? எவ்வளோ தூரம் சார்? அம்மா செத்துறாங்க சார். ஜெயில் ஃபோன் பூத்தில் யாரும் ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணவே முடியாது. இட்ஸ் அ ஹைலி செக்யூர்ட் ஏரியா சார். எல்லா காலம் ரெக்கார்ட் பண்ணுவோம் தெரியல. So he couldn't pull off his devil's trick. ஏய் ஏய் என்னடா பண்ற? டேய் எவ்வளவு நேரம் டேய் சொல்லிட்டு இருக்கல. பரவாயில்ல சார், எல்லாம் காத்துனுக்குறாங்களா? அவங்களே பேசிட்டோம், லைன் போல. எல்லாருக்கும் 7.5 சனி, இவனுக்கு 9 சனி. கால் ரெக்கார்ட் பண்ணுவோன்னு தெரிஞ்ச அவனுக்கு நம்பரும் ரெக்கார்ட் பண்ணுவோன்னு தெரியாம போச்சு. என்ன இவன் ஒவ்வொரு முறை 9 நம்பர் போட்டு கால் போல் வச்சுட்டு போறான். So digging deep, we found that. டேய் 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 சொல்லிட்டு இருக்கல. சார் எங்க அம்மா செத்துச்சு சார். என் தம்பி என்ன பரோல் எடுக்க ட்ரை பண்ணுறான். பரோல் எடுக்க போறத கத்தி சொல்லியிருக்கான். வேலுக்கு தெரியப்படுத்த. ஃப்ரெண்டான வாங்கி சொல்லலான்னு, வேற ஒண்ணும் இல்ல. வேலு அவன் ஜெயிலுக்கு வெளியே இருந்து உள்ளேயும் உள்ள இருந்து வெளியவும் எல்லாத்துக்குமான மீடியேட்டர். So I think Karigalan is plotting to escape. We insist that the parole must not be granted at any circumstances. பட் எகைன் நீங்க தான் அவர் நன்னடத்தோட இருக்காருன்னு கோர்ட் டியூட்டி பிசி வந்து சொன்னாரு. தட் சுத்த போயிங்கயா. நான் தான் ஏற்கனவே தெளிவா சொல்லியிருந்தேன். அவன் ஆல்ரெடி ஜெயில இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணானே.